இப்போ இந்த மேலை நாடுகளில் வந்து ஐரோப்பியர்களிடம் ஒரு போர் வெறி இருக்குது பாருங்கள். ஒரு பரிதாபமற்ற ஒரு மனநிலை, இரக்கமற்ற ஒரு மனநிலை. போர்னு இன்றைய காலகட்டத்தில் கூட ஒரு போரிடுவதில் எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காமல் பாருங்க. கொஞ்சம் கூட கருணை இல்லாத ஒரு மனநிலை இந்த அமெரிக்கர்களிடம், ரஷ்யர்களிடம், அப்புறம் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, போரிடுறாங்களே. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஒரு மது அருந்துகிற ஒரு வழக்கம். அங்கே மது அருந்துவது என்பது ஒரு ஒரு பெரிய ஒரு சகஜமான ஒரு விஷயமா இருக்குது. குடும்பத்தோடு கூட அவங்க வந்து ஒயின்லாம் சாப்பிடுவாங்க. ஒயின் சாப்பிட்றது, அந்த மது அருந்துகிற வழக்கம் தான் இந்த மாதிரியான ஒரு மனநிலைக்கு அவங்களுக்கு கொண்டு போய், மது அருந்தினாலே அவங்க மனது இப்படி தான் மாறிடும், ஒரு ரவுடிகளாக மாறி விடுவார்கள். அவருடைய இயல்பு மாற்றம் ஏற்படும். மது அருந்துகிறவர்களிடம் ஒரு இயல்பு மாற்றம் ஏற்படும். மது அருந்தாத ஒருத்தர் திடீர்னால மது அருந்துறாருன்னா, அடிக்கடி மது அருந்துறாரு, வாரத்துக்கு ஒரு தடவை மது அருந்தினாலும் அவர் குடிகாரது தான். அப்போ வாரத்தில் ஒரு வாட்டி திருடினாலும், மாதத்தில் ஒரு வாட்டி திருடினாலும் அவர் திருடர் தானே. திருடரோடைய மனநிலையில் தானே அவர் இருப்பார். நான் மாதத்தில் ஒரு வாட்டி தாங்க திருடுறேன் அப்படின்னா நான் எப்படிங்க திருடர் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல. திருடணுங்கிற அந்த மனநிலையில் தானே இருக்கிறார். ஒரு திருட்டு மனநிலையில் தான் இருப்பார். மீதி நாட்கள், திருடாத 29 நாட்களிலும் அவர் திருடராக தான் இருப்பார். அப்போ அதுபோல் மது இருந்து வாரத்தில் ஒரு நாள் மது இருந்தனாலும் அல்லது மாதத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி. ஆனால் இப்படி பார்த்தா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள்லாம் வந்து அடிக்கடி மது அருந்துவாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ குளிர் இருக்கும், அவ்வளோ பனி பிரதேசம், அது கடுமையான பனி பிரதேசம். அதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா அவங்க இந்த மது அருந்துனா அந்த மதுவின் மூலம் அவங்களுக்கு உடலில் ஒரு வெப்பம் கிடைக்கும். அந்த வெப்பத்திற்காக அவர்கள் மது அருந்துவதற்கு கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ அந்த மது அருந்தும்போது அவருடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது, இயல்பில் மாற்றம் ஏற்படுகிறது, குணாதிசயத்தில் மாற்றம் ஏற்படுகிறது. அவர்கள் ஒரு ரவுடிகளைப் போல மாறிவிடுகிறார்கள். மது என்பது ஒரு மனிதர்களை மிருகங்களாக மாற்றி விடுகிறது, இயல்பையே மாற்றிவிடும் மது அருந்தினால். எப்படின்னா மதுங்கிறது அதில் உள்ள விஷயம் என்ன இருக்குன்னா, அழிக்கக்கூடிய விஷயம் இருக்குது. அதில் உள்ள கெமிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடிய மதுபானம் அது. இப்போ மதுபானத்திலே நல்ல மதுபானம்லாம் இருக்குது. அதாவது திராட்சை ஒயின், நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய திராட்சை ஒயின், அப்புறம் வந்து அல்லது கல் கூட ரொம்ப வன்மையான போதை தரக்கூடியது தான். இருந்தாலும் அது உடம்புக்கு எதுவும் நல்ல கெடுதல் பண்ணாது. அது அளவோடு அது. ஆனால் அந்த மாதிரி, ஆனால் இந்த பிராண்டி, விஸ்கி இதிலெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் சேர்க்கப்பட்டிருக்கிற ஆல்கஹால் பார்த்திங்கன்னா அது உடம்புக்கு தீங்கு தரக்கூடியது, உடலுக்கு அழிவை தரக்கூடியது. நீங்கள் உடலுக்கு அழிவை தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். அதாவது உடலுக்கு அழிவை தரக்கூடிய ஒரு உணவை சாப்பிட்டாலோ அல்லது இது போன்ற மதுபானத்தை குடித்தாலோ உங்களுக்கு அழிக்க வேண்டும் என்கிற எண்ணம் தான் வரும். நீங்கள் உண்ணுகிற உணவு உங்களுக்கு நோய்களை தராது என்றால் அப்பொழுது தான் உங்களுக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் வராது. அதுபோல் நீங்கள் அருந்துகிற மதுபானம் உங்களுக்கு அழிவை தராது அப்படிங்க அந்த தைரியமாக சாப்பிடணும். பயந்துக்கிட்டே அப்போ அழிவை தரணும்னா உங்களுக்கு ஒரு பயம் வந்துடும், ஒரு மரண பயத்தோடய அந்த மதுபானத்தை சாப்பிடுவீங்க. அதுபோல் நீங்கள் டீ காஃபி, வெள்ளைச்சீனி கலந்த டீ காஃபிலாம் குடிக்கிறீங்கன்னா ஒரு மரண பயத்தோடையே அந்த டீ காஃபியை குடிப்பீங்க. ஏன்னா அது தொடர்ந்து குடிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக சர்க்கரை நோய் எதனாச்சும் ஒன்று வரும், ஏதாவது ஒரு நோய் வரும். கண்டிப்பாக அது உங்களுக்கு அழிவை தான் ஏற்படுத்தும். அப்போ அழிவை தருகிற உணவுகளை சாப்பிட்டாலோ மதுபானத்தை அருந்தினாலோ உங்களுக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா நாமளே அழிய போகிறோம், நம்மளே தற்கொலை பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்லோ பாய்சன், அது மெல்ல தற்கொலை செய்து கொள்கிற ஒரு வழக்கம் தான் அது. அப்போ நீங்கள் அருந்துகிற மதுபானத்தில் அழிவை தருகிற ஆல்கஹால் இருக்குது. அதை அருந்துனாக்கா அடிக்கடி அருந்துனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அழிவு தான் ஏற்படும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அழிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். ஏன்னா நாமளே இதை அழிய தான் போகிறோம், இதை சாப்பிட்டா கண்டிப்பாக அழிய தான் செய்வாங்க. அதனால் பிறரையே அழிக்கணும், இந்த உலகத்தையே அழிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும். அப்போ அப்படி பார்க்கும்போது இந்த ஐரோப்பியர்களிடம் அடிக்கடி மதுபானம் அருந்துகிற வழக்கம் இருக்கும். கடுமையான குளிர் நிலவும், அந்த குளிர்லேருந்து இவங்க தப்பிக்கணும் அப்படின்னா, இப்போ கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி, 200 வருஷத்துக்கு நல்ல உடல் உழைப்பு அங்கே வேறு இருந்தது. உலகம் முழுக்கவே இருந்தது உடல் உழைப்பதற்கான வாய்ப்பு. அப்போல்லாம் வந்து வாகனங்கள் கிடையாது, நடந்து தான் போனாங்க, இயந்திரங்கள் கிடையாது. உடல் உழைப்பு என்பது எல்லோருக்குமே இருந்தது. அந்த உடல் உழைப்பின் மூலமாக அவங்களுக்கு வந்து வெப்பம் கிடைத்தது உடம்புக்கு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உலகம் முழுக்கவே உடல் உழைப்பு இல்லாமல் போகுது. அந்த குளிர் நிறைந்த அந்த பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு கூட இன்றைக்கி உடல் உழைப்பு இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, உடலுக்கு தேவையான வெப்பத்தை பெறுவதற்காக இன்றைக்கி என்ன பண்ணுறோம், குறுக்கு வழியை நாடுறாங்க. இந்த மாதிரி பிராண்டி, விஸ்கி,
அடிக்கடி குடிக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது. அது உடலுக்கு தேவையான வெப்பத்தை அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதே நேரத்தில் அவங்களுக்கு எண்ணம் அது வந்து அழிவை தரக்கூடிய ஒரு மதுபானம், அதில் ஆல்கஹால் இருக்குது. அதனால அழிக்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்துடுது. அழிக்கணும், மற்றவங்களையும் இந்த உலகத்தையும் அழிக்கணும். அவங்க இயல்பிலே மாற்றம், அவங்க இயல்பிலே ஒரு இரக்கம் இல்லாத ஒரு மனநிலை, ஒரு கருணை இல்லாத மனநிலை என்பது அவர்களுக்கு வந்து விடுகிறது. அதனால் வந்து இதுதான் அவங்களுடைய இந்த போருக்கு ஆதரவு தருகிற ஒரு மனநிலை. இன்றைக்கும் வந்து அமெரிக்காக்காரன் வந்து இஸ்ரேல்காரனை தூண்டி விட்டு காசா பாலஸ்தீனம் பயங்கரமாக போரிட்டு அங்கே பல ஆயிரக்கணக்கான மக்களை கொல்றது, குழந்தைகள்லாம் இன்றைக்கி பசியோடு துடிக்கிறாங்க. அதுபோல் ரஷ்யா உக்ரைன் இவங்களுக்கு இடையில் இன்றைக்கி சண்டை நடந்து கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது, போர்க்கொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கும் அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க, பிற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுறாங்க, ஈரான் மேலே நான் போர் தொடுக்க போகிறேன். ஏன் இந்த காலகட்டத்தில் கூட அவங்க ஏன் ஒரு மனிதர்களாகவே இல்லை, ஒரு மிருகங்களாக இருக்கிறார்கள்? அப்படி 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 பார்க்க போனால் அது காரணம், இதுதான் காரணம். இந்த மது அருந்துகிற ஒரு வழக்கம் மிக மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. மது அருந்துவது மது அருந்துனா நீங்கள் ஒரு ரவுடியாக மாறிடுவீங்க. ஒரு மது அருந்துகிற யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட ஒரு சேவை மனப்பான்மைங்கிறதே இருக்காது. சேவை மனப்பான்மை, பிறரை புரிந்து கொள்வது அப்படின்லாம் இல்லாமல் வெறும் சுயநலத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இயல்பு மாற்றமே ஏற்படும். இயல்பில் மாற்றம் ஏற்படும். மது அருந்தினால் இயல்பிலே மாறும். உடம்பு மட்டும் அது தீங்கு தராது, அது இயல்பிலையும் தீங்கு ஏற்படுத்தும். உங்கள் இயல்பிலையும் இப்போ மது அருந்துனா என்ன பண்ணுறான், வீட்டில் பிடிச்சி மது அருந்தாத வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மது அருந்தாத வரைக்கும் நல்லவராக இருப்பார். இவரை விட சாதுவானவர் யாரும் இருக்க மாட்டார்ப்பா, அந்த அளவுக்கு அமைதியானவராக இருப்பார். அதுவே மது அருந்திட்டு வந்துட்டார்னு வச்சுங்க, அன்னைக்கு கடந்து வீட்டில் ஒரே சண்டை தான், அடி தட்டால் புட்டியில் மனைவி போட்டு அடிக்கிறது அப்படின்னு. அந்த அளவுக்கு அப்போ மதுபானம் ஒருத்தருடைய இயல்பையே மாற்றி விடுகிறது. மென்மையாக இருக்கக்கூடிய ஒருவரை வன்மையாக மாற்றி. அதுபோல் தான் இந்த ஐரோப்பியர்கள் மதுபானம் அருந்துகிற வழக்கம் இன்றைக்கி அது ரொம்ப பரவலாக எப்போதுமே மதுபானத்திலே இருக்காங்க. டீ குடிக்கிற மாதிரி அடிக்கடி மதுபானம் மருந்துறாங்க. காரணம், அங்கே உடல் உழைப்பின் மூலமாக உடலுக்கு வெப்பம் முன்னாடி பெற்றுக்கொண்டு இருந்தார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலத்தில் உடல் உழைப்புக்கே அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. வீட்டில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை, சோம்பேறித்தனமான ஒரு அணுகுமுறை, உடல் உழைப்பதற்கே அவங்க நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் அவங்களுக்கும் வாய்ப்பு இல்லை. நம்ம எப்படி ஒரு சோம்பேறியாக இருக்குமோ அதுபோல் அவங்களும் சோம்பேறியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆனால் உடம்புக்கு வெப்பம் தேவையா, அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி உடம்புக்கு அறையை வந்து ஹீட்டர் போட்டிருக்கிறாங்க. நம்ம ஏசி பயன்படுத்துகிற மாதிரி அவங்க ஹீட்டர் போட்டுப்பாங்க. அதே நேரத்தில் எப்போவுமே அந்த ரூம் உள்ளே இருக்க போகிறதில்ல, வெளியிலேயே குளிர் அங்கங்கே போயிட்டு வர வேண்டியிருக்கும். அதனால் அந்த மாதிரி நேரங்களில் என்ன பண்ணுறது, உடல் உழைப்புக்கும் வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்பப்போ சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பிராண்டி, விஸ்கி இந்த மாதிரி அடிச்சுக்கிறது. அதனால் அவங்க இயல்பே மாறி போகுது. அதனால தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர் வெறி படைத்தவர்களாக இருக்கிறார்கள். ஒரு கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க உலக மக்கள் தொகையில். அமெரிக்காக்காரங்களும் சரி, ரஷ்யா, இவங்கெல்லாம் கொஞ்சம் பேர் தான். ஆனால் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு போர் வெறி இருப்பாருங்க, போர்க்குணம், அது நம்மையே அச்சுறுத்துகிறது. அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு இந்தியர்களையே கூட அச்சுறுத்தும். அவங்கள பார்த்தா அச்சப்படுவாங்க. அதனால் இது எப்படின்னா, ஒரு ஊரில் 1,00,000 பேர் இருக்கிற ஒரு ஊரில், அல்லது 10,000 பேர் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு 10 ரவுடிகள் இருந்தால் அந்த 10 ரவுடியை பார்த்து 10,000 பேர் போய்விடுவாங்க. 10,000 பேர் போய்விடுவாங்க. அதனால் வந்து அந்த வன்முறை உணர்ச்சிக்கு அவ்வளோ இது இருக்குது. அதுபோல் தான் குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் கூட இந்த ஐரோப்பியர்கள்லாம் பார்த்திங்கன்னா, அவங்கள பார்த்து இந்த உலகமே பயப்படுது அப்படின்னா அவர்கள் ரவுடிகளாக இருக்கிறார்கள். அந்த பகுதியில் வாழ்கிறவர்கள். அதனால் அந்த பனிப்பிரதேசம், அதனால் மது அருந்துகிற கட்டாயம், மது அருந்துவது அவருடைய இயல்பையும் மாற்றி விடுகிறது. அப்புறம் மாமிசமும் நிறைய சாப்பிட்றாங்க. தினசரி மாமிசம், மாட்டுக்கறி, ஆட்டுக்கறி, பன்னிக்கறி அந்த மாதிரியான ஒரு போக்கு. இந்த மாதிரி அப்புறம் அந்த பகுதியில் வாழ்கிறவர்களே எப்படி இருப்பாங்க, ஒரு போர்க்குணம் படைத்தவர்களாக தான் இருப்பாங்க. இந்த பனி பிரதேசங்களில் வாழ்கிறவர்கள் எப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா ரொம்ப, நீங்கள் சட்டை இல்லாமல் கூட இரவு நேரத்தில் தூங்க முடியும். மே மாதத்துலலாம் பார்த்திங்கன்னா, மே மாதம், ஏப்ரல் மாதம், ஜூன் மாதம் சட்டை இல்லாமல். ஆனால் அங்கெல்லாம் அப்படி இருக்க முடியாது. வீட்டுக்கு வெளியிலலாம் நீங்கள் கோட்டு அது இது போட்டுக்கிட்டு அப்படி இருந்தால் தான் அங்கே உயிர் பழக்க முடியும். இல்லைனா அந்த தட்பவெப்பநிலையே உங்களை சாகடித்து விடும், கருணை இல்லாத தட்பவெப்பநிலை. ஆனால் நம்முடைய தட்பவெப்பநிலை பார்த்திங்கன்னா நம்மளை வந்து தாளாட்டும். அப்போ நம்ம மென்மையானவராக இருப்போம். ஆனால் அங்கே உள்ள தட்பவெப்பநிலை கொஞ்சம் கூட தயவுதாட்சணை பார்க்காது. ஒருத்தரை வந்து சாகடிக்கக்கூடிய கடும் குளிர் நிறைந்த தட்பவெப்பநிலை. அதனால் அங்கே வாழ்கிறவர்களும்
அப்படிப்பட்டவர்களாக தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் அவங்ககிட்ட கருணை இதெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த கருணை இரக்கம் இல்லாமல் போகிறதுக்கு அந்த மதுபானம் அருந்துகிற ஒரு வழக்கம் ஒரு காரணமாக இருக்கிறது. அங்கேயும் மதுபானம் அருந்தக்கூடாது என்கிற எண்ணம் உடையவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா அது தீங்கானது, அங்கே அது சகஜமானது அப்படின்லாம் இல்லை. அதுவும் அங்கேயும் மதுபானத்துக்கு எதிரானவர்கள் இருக்கிறார்கள். மது அருந்துகிற வழக்கம் இல்லாதவர்களும் அங்கும் இருக்கிறார்கள். மது அருந்தக்கூடாது என்கிற கருத்து அங்கேயும் இருக்கிறது. ஆனாலும் அதையும் கடந்து மது அருந்துகிறவர்களின் வழக்கம் அதிகமாக இருக்கிறது. மது அருந்துவது ஒரு பொதுவான ஒரு நாகரிகமான ஒரு அணுகுமுறையாக இருக்கிறது. இப்போ அங்குள்ள ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போடுறாங்களா, அப்போ மது அருந்திக்கிட்டே மீட்டிங் போடுறது, அந்த மது அருந்துவது என்பது ரொம்ப சர்வசாதாரணம். அதனால தான் அவங்க இயல்பே மாறிப்போச்சு. அவங்க மிருகமாக மாறிவிட்டார்கள், ரவுடிகளாக மாறிவிட்டார்கள். அதனால தான் அங்கே போர் வெறி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறது என்னுடைய யூகம்.